ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மூளைக்கு ஒரு வேலை பார்க்கலாம் வாங்க. இந்த பிக்சரில் உள்ள பாட்டு வந்து ஒரு ஃபேமஸான பாட்டு. அது என்னென்னு மறக்காமல் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 4 முட்டையை உடச்சி இது போல் சேர்த்துக்கலாங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு விஸ்கு அல்லது ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முட்டை வந்து நல்லா வந்து அடித்து கலந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா நம்ம போட்ட வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வருது. மிக்ஸ் பண்ணியாச்சு. அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பனியாரக்கல் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம எப்போ ஆயில் அப்ளை பண்ணலாங்க. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். எல்லா குழியிலையுமே சேர்த்து விட்டுலாங்க. சேர்த்து விட்டுட்டு அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம். நீங்கள் முட்டையை வச்சு நிறைய ரெசிபி செஞ்சுருப்பீங்க. ஆனால் வந்து இது போல் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, ஆப்பம் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு வந்து வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுருவோம். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டையும் நான் தட்டி சேர்த்துருக்குறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுருவோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாங்க. இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தக்காளியெல்லாம் வந்து வெங்காயம் சேர்ந்து நல்லா குலைவாக வேகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்துருச்சு. இனி இது கூட வந்து கொஞ்சமாக மசாலா பொருட்கள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஈக்குவல் குவான்டிட்டியாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறைக்கு வதக்கி விட்டுருவோம். மசாலா பொருட்கள் வந்து நல்லா இந்த தக்காளி வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துற தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரட்டும். இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை பணியாரத்தை இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த முட்டை பணியாரம் வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்ம பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெல்லாம் வந்து இந்த கிரேவியோட இந்த பணியாரம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இது அப்படியே ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவியோட பணியாரம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை பணியார தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வந்து ஒரு பிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃபேமஸான பாட்டு. இது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.